வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆத்மாவின் மறுபிறப்பு. இந்த ஆத்மாவை பற்றிய மறுபிறப்பை பற்றிய பல கருத்துக்கள், அதுவும் இன்றைக்கு இணையதள வசதி வந்த பிறகு யார் யாரோ ஆத்மாவை பற்றி பல கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறாங்க. மக்களும் அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அதை பற்றி ஒரு ஆழமான தேடலோ ஆராய்ச்சியோ சிந்தனையோ கொள்வது இல்லை. விஞ்ஞானபூர்வமான சிந்தனை திறத்தோடு பட்டம் பெற்றவர்கள் கூட கேள்வி எழுப்பாத காரணத்தினால மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகின்ற ஆத்மாவை பற்றிய இத்தகைய பேச்சாளர்களின் வியாபாரம் கொடிகட்டி பறக்குதுன்னு தான் சொல்லணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, அது எப்படி தவறு என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். செத்து போனவர்களை மீண்டும் பிறப்பதாக சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஆத்மா சில ஆண்டுகள் காத்திருக்கும், அதுக்கு தகுந்த உடல் கிடைக்கின்ற போது அது பிறக்கும் என்றும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் படிக்கிற மக்கள் சிந்தித்து பார்த்தால் என்ன கேள்வி வரும்? இப்போ செத்து போனவர்களை மீண்டும் பிறக்கிறார்கள் என்றால் ஜனத்தொகை எப்படி பெருகி கொண்டே போகும்? சரி, முதல் ஒரு மனிதன் தோன்றினானே, ஆதம் ஏவாலோ ரதி மன்மதனோ இல்லை குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் ஒய் ஏதோ ஒன்று, அந்த முதல் மனிதன் தோன்றதுக்கான ஆத்மா எங்கேருந்து வந்தது? இன்னொரு சொல்லுவாங்க, இல்லை பக்குவம் அடைந்த விலங்குகள் மனிதனாக பிறக்கும், அதுதான் பரிணாமம். பக்குவம் அடைந்தால் மனிதனாக வந்தது. இப்போ மனிதனாக வந்த பிறகு பக்குவம் அடைந்த ஒரு விலங்கு எப்படி இன்னும் மறுபடியும் மனிதனாக வரும்? சரி, இப்போது அப்படி ஒரு விலங்கு மனிதனாக பிறகுன்றது வச்சுக்கங்களேன். இந்த செய்தியை பேசியவரும் அங்கே உட்காந்து கேட்ட ஒரு 500 மனிதர்களும் இதில் யாராவது விலங்குக்கு பிறந்தவங்க இருக்கிறாங்களா? எல்லோரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தானே. எப்படி இந்த கருத்தை பேசுகிறாங்க? அது மட்டும் இல்லை, மனித கருவுக்கு உள்ள ரசாயனத்தன்மை இன்னொரு ஜீவனுடைய இன்னொரு விலங்கினுடைய ரசாயனத்தன்மையோட ஒத்துப்போகாது என்பதை அறிவியல் நிரூபித்திருக்கிறது. இன்னொரு கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்த உடலை விட்டு ஆத்மா வெளியேறும் போது என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அதற்கு தக்க உயிரினத்தில் பிறக்கும். அப்போ மனிதனாக பிறந்தவன் ஒரு நாயா பூனையை பிறக்கலாம் என்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்று சிந்திக்கின்ற போது எண்ணம் எங்கே பிறக்குது? மூளையில். மூளை செயலிழந்த பிறகுதான் இறப்பு நிச்சயிக்கப்படுகிறது மருத்துவத்துறையில். மூளை செயலிழந்த பிறகு எண்ணம் தோன்றவே முடியாது. அவ்வளவு ஏங்க, கோமாவில் உள்ளவரே நம்மை போல செயல்பட முடிவதில்லையே. அப்போ உடலை இல்லாத ஆத்மா எப்படி பார்க்கும், கேட்கும், பிண்டம் வைத்தால் சுவைக்கும், வைக்காவிட்டால் சபிக்கும்? எனவே உடலை விட்டு பிரிந்த ஆத்மா சுயமாக எண்ணவும் முடியாது, அதற்கு தகுந்த உயிரினமாக பிறக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் தயாராக ஒரு ஜீவனின் பிணமோ அல்லது ஒரு மனிதனின் பிணமோ கிடைக்கும் வாய்ப்பு இருக்காது. பிணம் எழுந்து வந்ததாக சரித்திரமும் கிடையாது. இப்படிப்பட்ட மூட கருத்துக்களை விஞ்ஞானம் ஒருபோதும் ஏற்பது இல்லை. எனவே ஆத்மாவின் மறுபிறப்பை பற்றிய ஒரு அறிவியல் பூர்வமான மறுக்க முடியாத ஒரு சிந்தனையை, ஒரு விளக்கத்தை நாம் பெற வேண்டும். வேதத்தின் மகர்ஷி அவர்கள் சொல்லக்கூடிய ஆத்ம ரகசியத்திலிருந்து நாம் பார்க்கின்ற போது பரமாத்மாவிலிருந்து தோன்றிய ஒரு பின்னம், எப்படி சுத்தவெளியிலிருந்து இறை துகள் வெளிப்படுகிறதோ
அதாவது இயக்கத்திற்கு வருகிறதோ, அதே போல் பரமாத்மாவிலிருந்து இயக்கத்தில் வந்தது தான் நுண் உயிர். அந்த நுண் உயிரின் காந்த இயக்கத்தில் ஏற்பட்டது அதனுடைய மையம், அதுதான் கரு மையம். இந்த கருமையத்தில் அந்த நுண் உயிரினுடைய அனுபவம், அது வாழ்கின்ற அனுபவம் அதன் மையத்தில் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கப்படுகின்ற போது அது ஆத்மா எனப்படுகிறது. அதாவது கருமையத்திலே அனுபவங்கள் கலந்த நிலை ஆத்மா. அதனால்தான் சயின்ஸ் என்ன சொல்லுது? இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பயோ மேக்னெட்டிக் டொமைன். கருமையத்தை பயோ மேக்னெட்டிக் டொமைன் என்கிறது, ஆத்மாவை கேரக்டரைஸ்ட் பயோ மேக்னெட்டிக் டொமைன். அதாவது கேரக்டரைசேஷன், அனுபவங்களை பதிந்து கொண்ட ஜீவாந்த கருமையம். இப்படி நுண்ணுயிரிலிருந்து அடுத்தடுத்து வந்த கிட்டத்தட்ட 82 லட்சம் ஜீவனங்கள் என்று இன்றைக்கு பேசுகிறோம். அது இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் போகும். கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி படி அது விரிந்து கொண்டே போகும். அதிலே வந்த ஒரு இனம் தான் மனித இனமாக வந்திருக்கிறது. ஒவ்வொரு இனத்தில் பெற்ற அனுபவங்கள் எல்லாமே அடுத்த இனத்திற்கு, அடுத்த சந்ததிக்கு வித்து தொடராக போய்கொண்டே இருக்கும். இதுதான் உயிரின பரிணாம வரலாற்றில் நம்ம பார்த்திருக்கின்றோம். இறுதியாக வந்த மனித கருமையத்தில் அதற்கு முன் இருந்த அனைத்து ஜீவராசிகளின் அனுபவங்களும் சேர்ந்துள்ளன. இதை பல பேர் பேசுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக கவிஞர் கண்ணதாசன் சில பாடல்களை சொன்னதில் ஒரு 2 வரிகள் நான் சொல்கிறேன். மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பு உண்டு. நரித்தனம், குரங்குத்தனம் எல்லாம் இருக்குது இல்லையா? எனவே மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி என்று சொல்லலாம். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் என்கிறார் மகர்ஷி அவர்கள். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து ஆத்மாவாக தழைக்கின்ற போது அவர்களது வினை பதிவுகள் அனைத்தும் சஞ்சித கர்மாவாக கருவான ஆத்மாவிலே அடங்குகின்றன. கர்ப்பத்தில் உருவான கரு எவ்வளவு நுட்பமாக சிறிதாக இருந்தாலும் அதில் மனித உடலின் முழு தோற்றமும் காந்தலைகளாக சுருங்கியிருக்கிறது என்பது அறிவியல் கண்ட உண்மை. மனித உடலில் என்னென்ன அவயவங்கள் வர உள்ளனவோ அதற்கேற்ற அலைகள் காந்த உடலாக பல்வேறுபட்ட திணிவில் உருவான கருவிலே அமைந்திருக்கின்றன. கரு அதற்கு ஒத்த அலைகளை தாயின் நாதத்தில் இருந்து ஈர்த்து தன்வசப்படுத்தி அந்த காந்த உடல் உயிருடலாக வளர்ச்சி பெற்று இன்னும் அது பருவுடலாகவும் வளர்ச்சி பெற்று 10 மாதங்களிலே அதனுடைய வளர்ச்சி நிறைவு பெற்று ஒரு சிசுவாக, குழந்தையாக பிரசவமாகிறது. அதனால் இல்லாத ஒன்று வெளிப்படுவது இல்லை என்ற கீதையின் உபநிஷத்தின் சாரம் இறை தத்துவத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இயக்கத்திற்கும் பிறப்புக்கும் அதுவே அடிப்படை கோட்பாடு என்பதை நாம் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நுண் உயிர் முதல் தாயின் கருப்பையில் கருவான காலம் வரை உள்ள நீண்ட வரலாற்று நிகழ்வுகள் அனைத்தும் சஞ்சித கர்மாவாக ஆத்மாவில் மையம் கொள்ளும். அதாவது பித்ரு தோஷமும் பித்ரு புண்ணியமும் இணைந்த தொகுப்பு தான் சஞ்சித கர்மா. பிரசவமாகும் வரைக்கும் தாய் பெறுகின்ற அனுபவங்கள் கூட இதனோடு இணைந்து சஞ்சித கர்மாவாகவே நமக்கு வரும். இந்த பதிவில் உள்ளே போவதற்கு மூளையினுடைய இணைப்பு இருக்கணும். மூளை இல்லாமல் உள்ள பதிவு போக முடியாது, பிரதிபலிக்க முடியாது. கோடிங் என்கோடிங் ரெண்டுக்குமே மூளை தான் ஊடகம். கருவில் இருக்கின்ற சிசுவே பாடம் கற்கிறது என்பதைத்தான் மகாபாரதத்தில் அபிமன்யு கதாபாத்திரம், பிறகு தசாவதார தத்துவத்தில்
ஹிரண்யனின் மகன் பிரகலாதனுடைய தத்துவம். அப்போ தாயின் கருவில் இருக்கின்ற போது ஒரு சிசு எப்படி பாடத்தை கற்றுக்கொள்கிறது? மூளை வேணுமே என்றால் தாயின் மூளை வழியாக குழந்தையின் ஆத்மாவிலையும் தாய் பெறுகின்ற அனுபவங்கள் பதிவாகின்றன. பிரசவமான பிறகு மூளையை கட்டி முடிப்பதற்கு 3 வருடங்கள் ஆகும். அதனால் தான் 3 வயது குழந்தை வரைக்கும் அதற்கு ஸ்திரமான பதிவு இருக்காது, அது நினைவு கொண்டு வர முடியாது. அப்போ எந்த பட்சம், அதாவது குறைந்தபட்ச அனுபவங்கள் நமக்கு பிரதிபலிக்கக்கூடியது என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய சிறு வயது நிகழ்ச்சிகள் சொல்கிறோம் இல்லையா, அது 3 வயதுக்கு பிறகு நடந்தது தான் நமக்கு நினைவில் வருமே தவிர அதற்கு முன்பு இருந்ததை நம்மால் நினைவு கூற முடியாது. இப்படி பிரசவமான மனித உடல் பருவம் எய்திய பிறகு தன் உடலைப் போல இன்னொரு உடலை உருவாக்கத்தான் இனக்கவர்ச்சியாக உணர்வுகள் வெளிப்படுகின்றன பருவம் எய்திய பிறகு. இப்படி ஆத்மா உடல் மூலமாகத்தான் சந்ததியை உருவாக்க கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் ஒரு குழந்தை பிறக்கவே முடியாது. மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல் தாய் தந்தை மூலமாக உருவாகின்ற குழந்தை தனக்கும் இன்னொரு வாழ்க்கை துணையோடு ஒரு சந்ததி உருவாக்கி கொள்ளும். சரி, பெற்ற அனுபவங்கள் எல்லாம் அவருடைய கருமையத்திலே பதிந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போய்கொண்டே இருக்கும். இதில் தர்மத்தை புறக்கணித்த வாழ்க்கை முறையே சமுதாயத்தில் பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருவதனால்தான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் எளிதில் சாத்தியப்படுவதில்லை. அனுபவம் தானே. நாய், நரி, புலி, பாம்பு போன்ற விலங்கின குணங்கள் கொண்ட மனித இனத்தில் மானம், பண்பு, ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை என்கிறார் கண்ணதாசன். இப்படி ஆசைக்கு ஆசை தாவுகின்ற மனித குரங்குகள் வாழ்கின்ற கிஷ்கிந்தையாகிவிட்டது இந்த உலகம். எனவே ஆத்மாவின் மூலம் பரமாத்மா என்பதையும் ஆத்மாவின் தொடர் பயணம் குழந்தைகள் வழியாகவே என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. குழந்தைகள் பிறந்த பிறகும் பெற்றோர் சில ஆண்டுகள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் இறக்கின்ற போது அவர்களது ஆத்மாவின் கதி என்ன? இதை மட்டும் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் ஆத்மாவை பற்றி எந்த குழப்பமும் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதை யார் சொல்லுவாங்க? மகர்ஷி சொல்கிறாங்க. மகர்ஷிக்கு முன்பு வள்ளுவர் பெருந்தகை, சித்தர் பெருமக்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? குடம்பை தனித்தொழிய புல் பறந்து அற்றே உடம்புடு உயிரிழை நட்பு. அதாவது தான் கட்டிய கூட்டுக்குள் அரித்துயில் கொண்ட புழு பூச்சியாக மாறியவுடன் தான் கட்டிய கூட்டை உடைத்து கொண்டு பறந்து விடுவதைப் போல தாயின் கர்ப்பத்தில் பரம்பரை வினைகளுக்கு தக்கவாறு உடலை கட்டிக்கொண்ட ஆத்மா ஒரு நாள் தான் கட்டிய உடலை கழற்றிவிட்டு பறந்துவிடும். இவ்வளவுதான் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள நட்பு என்கிறார் வள்ளுவர். இந்த கருத்தை கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்கிறார். உடல் என்னும் கூடு வீழ்ந்திடும் முன்னே அவனுடன் கூடுதல் ஆனந்தம், உயிர் எனும் காற்று ஓடிடும் முன்னே தத்துவ காற்றே பேரின்பம். அதாவது பணத்தை வங்கியில் பாதுகாப்பாக வைக்கிறோம், தங்கம், வைரம் போன்றவற்றை லாக்கரிலே பூட்டி வைக்கிறோம். உயிரை பூட்டி வைக்க வகை உண்டா? இல்லையே. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விருவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, அது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. எந்த கோட்டை? உடலை விட்டு மேலே பறந்து போகுது, அந்த மேலே இருக்கிற கோட்டையில் நுழைந்த பிறகு திரும்பி வருமா? பிறகு எப்படி மறுபிறப்பு? திரும்பி வந்தால் தானே சொல்ல முடியும். அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன், இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன். கண்ணதாசன் சொன்ன மாதிரி போயிட்டு வந்தால் தானே சொல்ல முடியும்.
அதாவது கறந்த பால் மடி புக முடியாததைப் போல கை நழுவிய ஹைட்ரோஜன் பலூன் மீண்டும் கைக்கு கிடைக்காதது போல இவற்றை விட லேசான காந்தலைகளாகிய ஆத்மாவையும் கைப்பற்ற முடியாது, திரும்பவும் வராது. இந்த கருட புராணம் ஒன்று இருக்கு பாருங்க. என்னென்ன செய்தால் சொர்க்கத்துக்கு நரகத்துக்குன்னு கதை வச்சிருக்காங்களே. இது என்ன என்றால், சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன்மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே என்றார் கண்ணதாசன். சொர்க்கமும் நரகம் நம் வசமே, நமக்குள்ளதை மேலே ஒன்றும் கிடையாது. ஏன் பிறகு கருட புராணம் சொல்கிறது என்றால், இந்த பூமியில் வாழ்கின்ற போது அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து தேவ நீதி மதித்து வாழ்வதற்கான ஒரு பயபக்தி மார்க்கம். சொர்க்கத்திற்கு போவ என்று ஆசை காட்டி நரகத்தில் வீழ்த்திடுவாங்க என்று பயமுறுத்தி நம்முடைய அடிப்படை குணமாகிய ஆசையையும் பயத்தையும் பயன்படுத்தி சொல்லப்பட்ட கற்பனைகள் தான் கருட புராணமே தவிர உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டுமல்ல, எது தவறுன்னு சொல்கிறாங்க இங்கே பூமியில்? மது, மாது, சூது, இந்த மூன்றும் பாவங்கள், பஞ்சமகா பாவங்கள். பொய், களவு, சூது, கொலை, கற்பு தவறுதல், பஞ்சமகா பாவங்கள். சொர்க்கத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை நடனங்களை கண்டு கழிக்கலாம். சோமபானம் என்று உயர்ந்த ரக மது அருந்தலாம். இப்போ இங்கே பாவம் என்று சொல்லப்பட்டது, சொர்க்கத்தில் எப்படி புண்ணியமாகும்? யோசிக்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் நகை கிடைக்கும், புடவை கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்களா? மது மாது மட்டும் சொல்கிறாங்க. அப்போ மது மாது யாருக்கு வீக்னஸ்ஸு? ஆண்களுக்கு. அப்போ ஒரு காலத்தில் ஆண்கள் வெளியே போய் பொருள் ஈட்டியதில் பல தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்ததுனால அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் சொர்க்கத்தில் மது மாது சொன்னாங்களே தவிர பெண்களுக்கு சொர்க்க நரகத்தை பற்றி சொல்லலையே. அப்படி சொல்லியிருந்தால் நகை புடவை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லை? சரி, ப்ரூஸ் ஹெரால்ட் லிப்டன் என்ற ஒரு விஞ்ஞானி, அவர் பயாலஜி ஆஃப் பிலீஃப், அன்லீசிங் தி பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ், மேட்டர் அண்ட் மிராக்கிள்ஸ் என்று ஆத்மாவை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் அவர் ஆத்மாவுக்கு 2 வாழ்க்கை உண்டு என்கிறார். எப்படி என்றால், ஒன்று சந்ததி தொடராக உடல் மூலம் வருகின்ற பிறப்பு, அதாவது அம்மா அப்பாகிட்டிருந்து குழந்தைகள், அவங்ககிட்ட அவங்களுடைய சந்ததி, இப்படி வரக்கூடிய பிறப்பு. இன்னொன்று இறந்த பிறகு காந்தலைகளாக பூமியின் காற்று மண்டலத்தோடு கலந்து வாழ்கின்ற மக்களின் மூளையில் தோன்றுகின்ற எண்ணங்களோடு தன் உணர்வுகளும் இணைத்து மக்களை செயல்பட தூண்டுவது. அதாவது இப்போ நமக்கு ஒரு ஆசை வருது, அந்த அனுபவங்கள் நம்மோடு பிரதிபலிக்கும், ஊடுருவும். அப்போ அந்த ஆசை உடனே அனுபவிக்கணுன்ற ஒரு வேகம் வரும். அதேபோல் கோபம் வருது, அடுத்த கணம் ஆத்திரமாக மாறும். அப்போ என்ன தோன்றுவது இங்கே, அது தொடர்பு கொள்கிறது அங்கிருந்து. இதுவாக ஆத்மாவாக அல்ல, அனுபவங்களாக, உணர்வுகளாக, குணங்களாக தொடர்பு கொள்கிறது. இப்படி ஆத்மாவின் முடிவு 2 வகை என்பதை விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. இதுக்கு மேலே ஒரு சித்தருடைய கவி பாருங்க. சிவபாக்கியர் என்ற சித்தர் சொல்கிறாரு, கறந்த பால் மடி புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசையும் உயிர்களும் உட்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. சத்தியமே பண்ணுறார். இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. இவரை போன்ற சித்தர்களை விட உயிரை பற்றி, ஆத்மாவை பற்றி அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், தெளிந்தவர்கள் இன்றைய உலகத்தில் யாரும் இல்லை என்பதே சத்திய வாக்கு. எனவே மறுபிறப்பு, பித்ருதோஷம் போன்ற மூட நம்பிக்கைகளெல்லாம் விட்டு ஒழித்துவிட்டு
இவற்றுக்கு ஆகின்ற வெட்டி செலவுகளை தவிர்த்து, தேவையில்லாத பயத்தை தவிர்த்து, நிறைவாக அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து வாழ்வோம். எல்லாம் நன்மையாக முடியும். வாழ்க வளமுடன்.